ஸ்னேகா என்ன சொல்லிட்டு போறா? அவ பிளான் ஒண்ணுமே புரியல. என்ன காயத்ரிக்கு வாங்கின நகைலாம் நம்ம ரூம்ல இருக்கு. இதை யார் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? என்ன பைரவி, நகையெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல, காயத்ரிக்கு வாங்கின நகையெல்லாம் எதுக்கு என் ரூம்ல வச்சிருக்க? முதல்ல எடுத்துட்டு போய் காயத்ரி கிட்ட கொடு. காயத்ரிக்கு வாங்கின நகையெல்லாம் அவகிட்ட கொடுத்தாச்சு. காயத்ரி கிட்ட கொடுத்தாச்சா? என்ன சொல்ற? அப்ப இந்த நகையெல்லாம்? இந்த நகையெல்லாம் உன்னோடது தான். என்ன உளர்ற? இந்த நகையெல்லாம் நான் காயத்ரிக்கு செலக்ட் பண்ணது. இதெல்லாம் ஏன் ரூம்ல கொண்டு வந்து வச்சுட்டு ஏன் நகைன்னு சொல்ற? முதல்ல இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீ காயத்ரி கிட்ட கொடு. இவர் இதெல்லாம் நீ காயத்ரிக்காக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண நகைங்க தான். அதனால தான் நீ செலக்ட் பண்ண நகையெல்லாம் ரெண்டு ஆர்டர் கொடுத்து உனக்கும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது, எனக்கு ஒரு செட் நகை வாங்கிருக்கியா? இந்த சர்ப்ரைஸை நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல? இந்த எல்லா நகையும் உனக்கு தான். போட்டுக்க பைரவி. உனக்கு என்ன பைத்தியமா? நான் என்ன எனக்கு நகை வேணும்னு உன்கிட்ட வந்து கேட்டேனா? எதுக்காக இவ்வளவு நகையை வாங்கி வச்சிருக்க? முதல்ல எல்லா நகையும் கொண்டு போய் கடையில திருப்பி கொடுத்துரு. எதை திருப்பி கொடுக்கறதா? கடையில் திருப்பி கொடுக்கறதுக்கா இவ்வளோ நகையும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன்? இதெல்லாம் இப்போ உனக்காக தான் வாங்கினது, உன்கிட்ட தான் இருக்கணும். எதுக்கு இந்த நகையெல்லாம் இப்ப எனக்கு வாங்கி கொடுக்குற? இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தா நான் கூட சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? இது பாரு, நீ எனக்கு நகை வாங்கி கொடுக்கறதுனாலயோ இல்ல புடவை வாங்கி கொடுக்கறதுனாலயோ என் மனசுல இடம் பிடிச்சலான்னு மட்டும் நீ நினைச்சிடாத. இந்த மாதிரி முட்டாள்தனமான முயற்சி எதுவும் பண்ணாத. முதல்ல இந்த நகையெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போய் கடையில கொண்டு போய் கொடு. இனிமே என் அனுமதி இல்லாம நீ ஏதாவது பண்ண, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவேன். என்ன பைரவி, உனக்காக எவ்வளோ ஆசையாக நான் இந்த நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ என்னடானா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிற? ஊரில் போய் கேட்டுப்பார், ஒவ்வொரு பொண்ணுங்களும் இந்த மாதிரி புருஷன் ஒரு குண்டு மணி தங்கம் வாங்கி கொடுக்க மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காளுங்க. உனக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போடுறதுக்கு எல்லா வகையான நகையும் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் நீ என்ன இப்படி திட்டுற? இது பாரு, மனசுக்கு பிடிச்சிருந்தா தங்கம் இல்ல பிளாஸ்டிக்ல தோடு வாங்கி கொடுத்தா கூட பொண்ணுங்க அதை சந்தோஷமா வாங்கி போட்டுப்பாங்க. ஆனா மனசுக்கு பிடிக்கலனா வைர கிரீடம் வாங்கி கொடுத்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அன்னபூர்ணி அத்தை தான். நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனாலயோ உனக்கு உதவி பண்றதுனாலயோ நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. உன்னை ஏத்துக்கிட்டேன்னு நீ கற்பனை பண்ணிக்காத. என்னைக்கும் நீ செஞ்ச துரோகத்தை நான் மன்னிக்கவும் மாட்டேன், உன்னை ஏத்துக்கவும் மாட்டேன். நீ அன்னபூர்ணி அத்தையோட புள்ளன்றதுனால தான் நான் உன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த காரணமும் இல்லை. இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு கடையிலே திருப்பி கொடுத்துட்டு வந்துடு. பைரவி, நான் இந்த நகையெல்லாம் கண்டிப்பாக திருப்பி கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் இங்கே தான் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த நகையெல்லாம் நீ எடுத்து போட்டுக்குவேன், கண்டிப்பாக போட்டுக்குவேன். அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும். சத்தியமா வராது. நீ உட்காந்து சாப்பிடுமா? பரவாயில்ல அத்தை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அத்தை, அந்த விஷயத்தை பத்தி டாக்டர் கிட்ட சொல்லுங்க. நீயே சொல்லுமா. அது என்ன விஷயம் பெரியமா? என்ன சொல்றா? அது ஒண்ணு இல்லப்பா, காயத்ரி கல்யாணத்துக்கு
நகை வாங்க போயிருந்தோம்ல, ஆ. அப்போ பைரவி தான் எல்லா நகையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தா. ஆறுமுகம் என்ன பண்ணான் தெரியுமா? காயத்ரிக்கு வாங்கின அத்தனை நகைகளையும் இன்னொரு செட்டு வாங்கி பைரவிக்கு கொடுத்தான். அத பத்தி தான் சிந்து உன்கிட்ட சொல்ல சொல்றா. ஆறுமுகம் அத்தானுக்கு பைரவி மேல எம்பிட்டு பிரியம் இருந்தா எம்பிட்டு நகைய வாங்கி கொடுத்திருப்பாக. உண்மையாவே பைரவி கொடுத்து வச்சவதே. இந்த விஷயம் என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பைரவிக்கு ஆறுமுகம் மாப்பிள்ள எம்பிட்டு நகை வாங்கி கொடுத்திருக்காக. சிந்துக்கு சிவா மாப்பிள்ள எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு அவங்க மனசு சங்கடப்படுவாங்கன்னதே இத உன்கிட்ட சொல்ல சொன்ன டாக்டர். மத்தபடி நீ எனக்கு நகைலாம் வாங்கி தர வேண்டாம். பாவ சிவா சிந்து, அவளை நகை கடை கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடு. அவளும் வெளிப்படையா வேணும்னு கேட்க சங்கடப்பட்டுக்கிட்டு இப்படி சுத்தி வளைச்சு ஒரு கதை சொல்றா. வா பைரவி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆறுமுகம் உனக்கு வாங்கி கொடுத்த நகையெல்லாம் போட்டு பாத்துட்டியா? நல்லா இருக்கா? எதுக்கத்த எனக்கு இவ்வளோ நகைலாம் வாங்கிட்டு? பொதுவாக எனக்கு நகை போடுறதெல்லாம் பிடிக்காத அத்தை. தினமும் நகையை போட்டுக்க போறோம். ஒரு கல்யாணம் காட்சினா நகை எடுத்து போட்டுக்க போறோம். அப்புறம் கழட்டி வச்சிட வேண்டியது தானே. பைரவி, உனக்கு ஆறுமுகம் அத்தா நகை வாங்கி கொடுத்த மாதிரி டாக்டர் எனக்கும் நகை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. நாளைக்கு என்ன நகை கடைக்கு கூட்டிட்டு போறாங்களாம். நான் கூட்டிட்டு போறேன்னு எப்ப சொன்னேன்? நீ கூட்டிட்டு போவங்கிற நம்பிக்கையில அப்படி சொன்னேன் டாக்டர். அத்தை, சென்னையில் ஸ்பேஸ் சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதனால நான் நாளைக்கு சென்னைக்கு போறேன் அத்தை. தாராளமா போயிட்டு வாமா. இதெல்லாம் நீ என்ன கேட்கணும்னு அவசியமே இல்லை. தேங்க்ஸ் அத்தை. அப்போ நான் இப்போவே ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேன். ஆறுமுகத்தை கூட்டிட்டு தானமா போற? இல்லை, நான் மட்டும்தான் அத்தை. ஐயோ, எப்படிமா உன்னை மட்டும் தனியா அனுப்ப முடியும்? கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. உன்னை தனியால அனுப்பக்கூடாதுமா. நீ ஆறுமுகத்தையும் கூட்டிட்டு போயிட்டு வா. என்னம்மா யோசிக்கிற? இல்லை, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்குதான்னு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். சரி. தனியாக போகலான்னு பார்த்தா ஆறுமுகத்தை வர கூட கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. தங்க செயின் வாங்கி உன் கையால போட்டுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு டாக்டர்.